இந்த படம் வந்து அரசியல் போயிட்டாரு. எங்களுக்கு காக்காங்க தொல்லை கிடையாது. ஏட்டர்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க. தலைவரோட இது வந்து எல்லாத்துலயும் ஸ்டேட்டஸ்ல ட்ரெண்டிங்ல வரும். எல்லாரும் வீட்டுல வந்து சோடா வாங்கி வச்சுக்கோங்க, வயிற்றுச்சலுக்கு குடிங்க. மீதி இருந்ததுனாக்கா அதான் வயிற்றுச்சல் போடுவானுங்க. எல்லாரும் வாங்கி ஒரு லிட்டரு பத்தாது. எப்படி வயிற்றுச்சலுக்கு உங்களுக்கு இருக்கிற வயிற்றுச்சலுக்கு வாங்கி வச்சு ஜாலியா குடிங்க. கேமியோ இல்லைனாலும் சரி, ஹீரோயின் இல்லைனாலும் சரி, பிஜிஎம் இல்லைனாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, தலைவர் வந்தா போதும். ஜப்பான், அமெரிக்கா, பூட்டான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலயும் ஒரே சூப்பர் ஸ்டார், உலகத்தின் சூப்பர் ஸ்டார் எங்க தலைவர் மட்டும் தான். அப்படி கேமரா திருப்பி பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து படம் ரிலீஸ், அதெல்லாம் விட்டுட்டு இத பாக்க வர. இது படம் கிடையாது, ட்ரைலர் கிடையாது, டீசர் கூட கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட் டீசர். அதுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லு. இங்க ஃபுல்லா கோயம்பேடு ஃபுல்லா டிராபிக் ஜாம். யாருக்கு நடக்கும்? உலகத்திலே தலைவருக்கு மட்டும் தான் நடக்கும். அதுவும் 75 வயசுல இப்படி ஒரு நடிகர் வந்து இவ்வளவு மாசம் கிரியேட் பண்ண முடியுதா? சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் அது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ உலகத்தின்ல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு கூலின்னு ஒரு படம் வருது. அதுல எல்லாருமே ஆக்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அந்த படம் 1000 கோடி கன்ஃபார்மா அடிக்கும். அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 அதை பீட் பண்ணும். அதாவது 100 கோடி வசூல் பண்ண முதல் தமிழ் படம் வந்து சிவாஜி, 300 கோடி வசூல் பண்ண முதல் தமிழ் படம் வந்து எந்திரன், 800 கோடி வசூல் பண்ண முதல் தமிழ் படம் வந்து அதுவும் சூப்பர் ஸ்டார் படம் தான். இப்ப 1000 கோடி வசூல் பண்ற முதல் தமிழ் படமும் சூப்பர் ஸ்டார் படமா தான் இருக்கும். இந்தியாவிலே அதிக வசூல் பண்ண திரைப்படமும் சூப்பர் ஸ்டார் படம் தான் இருக்கும். ஆல்ரெடி 50 வருஷம் பல உலக சாதனை படைச்சிட்டாரு. இன்னும் ஒரு சேலஞ்சுனா ஒரு 75 வயசு ஆச்சு. 50 வருஷம் சினிமா வந்து இன்னும் பண்ணுங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அவர் பண்ணிட்டே இருக்காரு, பண்ணுவாரு. அதுதான் தலைவர். ஒண்ணுமே நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே நாங்க வந்து கொடுக்கல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் பண்ணல. நீங்க என்ன பண்ணுவோம் உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க. ஏன்னா ஜெயிலர் ஒன்று வந்து நாங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்தோம். ஒரு பயங்கரமா டிஃப்ரெண்டான தலைவரை காமிச்சிட்டாப்ல. எக்ஸ்பெக்டேஷனே வைக்கல. தலைவரை நாங்க டிஃப்ரெண்டா பார்க்க வரோம். அதான் ஜெயிலர் ஒன்று பாத்தீங்கல்ல எப்படி இருந்தது. அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதோட பயங்கரமா அதுல இருக்குன்னு என்னமோ தெரியல. வயசாக ரொம்ப எங்க ஆயிட்டே போறாரு. அது என்ன ரகசியம் தெரியல. 80 வயசு இன்னும் எங்க இருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரிவிக்க விட்டாரு. நீங்க வந்து உள்ள நடந்த சம்பவத்தை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இவ்வளவு மாசா தெரிவிக்க விட்டு நான் பார்த்ததே கிடையாது. He can only do it. That is தலைவர். கேமியோ இல்லைனாலும் சரி, ஹீரோயின் இல்லைனாலும் சரி, பிஜிஎம் இல்லைனாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, தலைவர் வந்தா போதும். நாங்க அதுக்காக பார்ப்போம். 35 வருஷமா ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஒரு நபருக்காக நாங்க வந்துட்டே இருக்கோம். அந்த தலைவருக்காக நாங்க வாழ்நாள் ஃபுல்லா வந்துட்டே இருப்போம். ஒன்லி ஃபார் தலைவர், ஆல்வேஸ் ஃபார் தலைவர். காவாலா மாதிரி அதான் நாங்க சொல்றோமே, நாங்க தலைவர் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மீதி ஏதாச்சும் கிடைச்சா ஹாப்பியா நாங்க அதை ஏத்துப்போம். போனஸ் அவ்வளவுதான். பிரியாணி தான் மெயின். பக்கத்துல நீங்க சைடிஸ் வச்சா அதை ஏத்து சாப்பிடும். அந்த மாதிரி கிராஸ் சேலரி 750ன்றாங்க, 650 வசூல்றாங்க. நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. அது 1000 கோடி கூட வசூல் அடிச்சிருக்கோம். போட்டி அந்த காக்கா கழுகு இந்த ஃபைட்லாம் வராமல் வந்து 1000 கோடி வசூல் இருக்கும். ஏன் விஜய் ரசிகர் பாதி பேர் படத்தை காலி பண்ண நல்ல படத்தை காலி பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணி, அதனால தான் தமிழ் சினிமா வளராமல் இருக்குது. இந்த படம் வந்து அரசியல் போயிட்டார். எங்களுக்கு இனிமேல் காக்காங்க தொல்லை கிடையாது. அஜித் ரசிகர் துணையாக இருக்கிறாங்க. மற்ற நியூ தனுஷ் டான்ஸ், சிவகார்த்திகேயன் எல்லாருமே அவங்களுக்கு இருக்காங்க. 1600 கோடி அடிக்கும் ப்ரோ. 1000 கோடி 69 அப்புறம் தான் ப்ரோ எது வந்தாலும் ரொம்ப ஜெயிலர் ஃப்ளாப் தான ப்ரோ. அது இது ஆகாம இருந்தா சரி. இந்த பாட்டும் இது வரைக்கும் சக்சஸ் ஆகல. கரெக்டா தமிழ் சினிமால பாட்டு அவ்வளவு போல. நான் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ போட்டு பண்றீங்க தானே. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி? அதானா பாட்டும் நல்லா வந்தா தமிழ் சினிமா ஆபீஸா நம்மளுக்கு தான். இப்போ RRR எதையோ கொண்டாடுறோம். ஃபர்ஸ்ட் பாட்டு 600 கோர்ஸ். இது கலெக்ஷன் ஆச்சுன்னா ஆபீஸா நல்லா 1000 crores மேல வச்சிரும். 1000 crores. கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா அடிக்கும் ப்ரோ. கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா 1000 crore அடிக்கும். என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நல்லா இருக்கா? பீஸ்ட் மாதிரி ஆகாம இருந்தா சரிதான். ஏய் நீ ப்ரோ இவன பீஸ்ட் மாதிரி ஆகாம இருந்தா சரிதான். பீஸ்ட் கூட நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ரொம்ப ஹைப்பா இருக்கு. எப்படி வேணாலும் படம் ஏத்துற கூடாது. அந்த ஒரு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு? என்னென்ன வேணும்? என்னென்ன ரிக்வெஸ்டாவே வச்சிரலாம். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படினு. ஹீரோயின் பொசிஷன் கம்மி பண்ணிடலாம் ப்ரோ. அது ஒன் மாதிரி இருந்தாலே போதும் ப்ரோ. 3 கேமியோ 4 கேமியோ இருக்கு. இதுல என்ன மாதிரியான தளபதி கேமியோ தான் சூப்பரா இருக்கும். ப்ரோ தளபதி கேமியோலாம் இல்ல ப்ரோ. நம்மலாம் தனி படம் தான். நம்ம எப்பவுமே பயங்கரமான எதிர்பார்ப்புகள் ஃபர்ஸ்ட் பார்ட்ட விட செகண்ட் பார்ட் சாலிடா அடிக்கஞ்சி. ட்ரைலருக்கு இப்போ ஒண்ணே இல்ல. இந்த ட்ரைலர்ல வருது இல்லையா, நெல்சன் எல்லாம் கலைடா போல. நெல்சன் எல்லாம் என்ன சொல்றது, அவர் வந்து படத்துக்கு வந்து இப்போ வந்தா கூட சந்தான காமெடி எல்லாம் காலி இல்ல. அந்த அளவுக்கு 2 பேரோட காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு. அந்த சீன்ல அவர் சொல்றாரு பாருங்க, பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து கூட தெரியாம போறாருன்ட்டு. அதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு கிளாப்ஸ். நாங்க பின்னாடி இந்த கத்துறா நெல்சனா கலைட்டனான்ட்டு. இதுக்கே எப்படின்னாக்கா படத்துல என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏட்டர்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க. தலைவரோட இது வந்து எல்லாத்துலயும் ஸ்டேட்டஸ்ல ட்ரெண்டிங்ல வரும். எல்லாரும் வீட்டுல வந்து
சோடா வாங்கி வச்சுக்கோங்க, வயிற்றுச்சலுக்கு குடிங்க. மீதி எரிஞ்சதுனாக்கா அதான் வயிற்றுச்சல் போடுவானுங்க. எல்லாரும் வாங்கி 1 லிட்டர் பத்தாது, எப்படியும் வயிற்றுச்சலுக்கு உங்களுக்கு இருக்கிற வயிற்றுச்சலுக்கு வாங்கி வச்சுட்டு ஜாலியா குடிங்க. குடிச்சிட்டு முடியலையா ஷவர்ல திறந்து விட்டே உட்காந்து அழுங்க எல்லாரும். ஒரு தலைமுறை கூலியா அடிக்கஞ்சி, கூலியில அடிச்சிடும். நாங்க சொல்றதுக்கு இல்ல, மீடியால எல்லாரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 100 ஃபர்ஸ்ட் 200 ஃபர்ஸ்ட் 300 800 இப்போ 1000 தலைவர் தான் அடிப்பாரு. வேற யாரும் ஆளு கிடையாது. ஒரு தலைமுறை 2 தலைமுறை 5 தலைமுறைக்கு 5 தலைமுறையா அவர் தான் நிக்கிறாரு. இவர் கூட வந்த விஜயகுமார் ஹீரோவா நடிச்சாரு, அப்புறம் ஃப்ரெண்டா நடிச்சாரு, அப்புறம் மாமாவை நடிச்சாரு, அப்புறம் தாத்தாவை நடிச்சாரு. இப்ப ஃபீல்டிலே இல்ல. ஆக்சுவலா அவர் நான் அசிங்கப்படுத்தல, நாங்க எதுக்கு சொல்லல, ஏன்னாக்கா அவரும் பழைய நாள்ல இருந்து இப்ப உள்ள நடிக்கிறாரு. எங்கால இன்னும் ஹீரோவா நடிக்கிறாரு. கண்டிப்பா ட்ரைலருக்கு இங்க பாருங்க ஜி, வைப் எல்லாம் பாருங்க. தலைவர் கண்ணை பார்த்தாலே வைப் காஞ்சி எங்களுக்கு. அதுக்கே பாருங்க, காவாலெல்லாம் என்ன தீஜி, இதுவே போதும்.